Hi, hello viewers. வணக்கம், வெல்கம் டு நட்சத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா April 14th, அதாவது தமிழ் நியூ இயர் அன்றைக்கி வந்து எப்படி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். April 14th இந்த தமிழ் நியூ இயருக்கு என்ன புதுசாக வந்து வாங்கினேன் வந்து அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த பதிவில் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளே வந்து இந்த கோலம் போடுறது, வீட்டை டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா தான் மறுநாளைக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை அப்படிங்கிறதுனால நாளே வந்து வீட்டில் கோலம் போடுறது, டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த தமிழ் நியூ இயருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கசப்புக்கு வேப்பம்பூ, அதுக்கப்புறம் புளிப்புக்கு மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வடை, பாயசம், ஸ்வீட்டுக்கு வந்து பாயசம், இது மாதிரி எல்லா சுவையும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இது மாதிரிலாம் எல்லா சுவைகளும் கலந்து இன்றைக்கி வந்து சாப்பிட்ணும். அப்போ தான் லைஃப்பில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்காது லைஃப்பில், எல்லாமே கலந்துருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் செய்கிறது வழக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து பருப்பு வடைக்கு பருப்பு வந்து ஊற வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பூவை ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சுட்டு வந்து அந்த வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுக்கு அதுக்கு ஏற்பாடு. இந்த பக்கம் வந்து பால் பாயசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயசம் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் குக்கரில் வச்சாச்சு. அதோடய வந்து மாங்காய் பச்சடிக்கு மாங்காவும் வேக வைக்கிறதுக்கு குக்கர்லேயே வந்து எல்லாமே நான் வச்சுட்டேன். ஸோ இந்த மாங்காய் பச்சடி வந்து பண்ணுற முறை வந்து அப்படியே நான் சொல்கிறேன். ஸோ பால் பாயசம் நார்மலாக வந்து சேமியாவை பாலில் வேக வச்சு அப்போ சுகர் ஆட் பண்ணி நெய்யில் வந்து முந்திரி திராட்சை போட்டு பண்ணது தான். பொல்லங்காய் பொரியல் நார்மலாக தேங்காய் போட்ட பொரியல். பருப்பு வடை எல்லா பருப்பையும் கலந்து பருப்பை தட்டி இதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சுட்டு பருப்பு வடை ரெடி. மாங்காய் பாயசத்துக்கு வந்து மாங்காய் பச்சடிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மாங்காவை நல்லா சீவிட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும், போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வெள்ளைப்பாகு மாதிரி லைட்டாக வந்து அந்த வெல்லத்தை வந்து கரைய விட்டுட்டு இந்த வேக வச்ச இந்த மாங்காவை வந்து போட்டு கலர வேண்டியதான். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பம்பூவை நல்லா காய வச்சு ஊற்றி வச்சுப்பாங்க. பட் இது ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. ரசம், பருப்பு ரசம் நார்மலாக வைக்கிறதுல இந்த வேப்பம்பூவை நல்லா நெய்யில் வந்து வறுத்துட்டு ரசத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, அந்த கசப்பு தன்மை வந்து வரும் அப்படிங்கிறது. சில பேர் வீட்டில் வேப்பம்பூ பச்சடி தனியாக, எங்கள் பாட்டிலாம் வந்து வேப்பம்பூ பச்சடி தனியாக வந்து பண்ணுவாங்க. அது இன்றைக்கி கசப்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காக அந்த கசப்பு தன்மையும் சாப்பாடில் இன்றைக்கி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக வந்து செய்வாங்க. நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரசத்துலேயே கலந்துட்டேன், வேப்பம்பூ ரசமாக வந்து கலந்துட்டேன். இல்லைனா மாங்காய் பச்சடி பண்ணும்போதே ஒரு பொடி வேப்பம் பூவையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரே பச்சடியிலேயே புளிப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பச்சடியை வந்து நம்ம சாப்பிட்றது வழக்கம். ஸோ நான் வேப்பம்பூ ரசம், மாங்காய் பச்சடி, ஒரு பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், வடை, இது மாதிரி வந்து போச்சு. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணினேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த குபேர பானையை தாங்க வாங்கினேன். இது வந்து 5 அடுக்கு பானை, இது வந்து பிராஸு. ஸோ இது நான் அலங்காரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 சம்திங் வந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பர் போடுறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள்ட்ட ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஒவ்வொரு பானையில் ஒவ்வொன்று போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குபேர வஸ்துக்கள் வந்து ஒவ்வொரு பானையிலையும் ஒவ்வொன்று போட்டு வைக்கிறது வழக்கம். நான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வெள்ளியில் இந்த வாட்டி வந்து அரிசி வாங்கியிருந்தேன். அந்த வெள்ளி அரிசியை அந்த கவரோடையே, ஏன்னா உதிர்ந்துச்சு அப்படின்னா காணா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குனால அந்த கவர்லேயே நான் மடித்து அந்த வெள்ளி அரிசியை ஃபஸ்ட்டு பானையில் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நவதானியம் போடுவாங்க. நவரத்ன கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இந்த பானையில் போட்டு பூஜை வைக்கிறது வழக்கம். நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்து ஒரு 100 பானையில் கோல்டு காயின் வாங்கி இந்த புது வருஷத்துக்கு வெள்ளி, தங்கம், ஏன்னா பொதுவாக நவரத்ன கற்கள் இருந்ததுன்னா அது போடுறது வழக்கம். ஸோ எங்கள் வீட்டில் இந்த வாட்டி வந்து புதுசாக வாங்கின அந்த கோல்டு காயின் அண்ட் வந்து அந்த வெள்ளியில் வாங்கின அரிசி வந்து இன்னொரு பானையிலையும், அடுத்த பானையில் சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, வீட்டில் வந்து எப்போதுமே வந்து வறுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரிசி, பச்சரிசி, நம்ம சாப்பிட்ற அரிசியை இன்னொரு பானையிலையும்,
நவக்கற்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வெள்ளிலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நவதானியம் வாங்கி ஒவ்வொரு பானையில் ஒவ்வொரு நவதானியம் போட்டு கூட நம்ம வந்து கலந்து கூட போட்டு கூட வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது பானையில் நான் அரிசி நிரப்பி வந்து நான் போடுறேன். அடுத்த பானையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுற அதே துவரம் பருப்பு தான். இதோடு சேர்த்து நீங்கள் எல்லா பருப்பையும் கலந்து கூட நீங்கள் வாரம் ஒரு தடவை இந்த போடுறத நம்ம எடுத்துட்டு மாற்றி மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அத்தனையுமே பூஜை அறையில் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும், வறுமை வந்து நீங்கும், கடன்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்கும். இது குபேரோட வஸ்துங்கிறதுனால வரமிளகாய் இதை மாதிரி வந்து மிளகாயும் ஒரு பானையில் போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி 5 பானையிலையும் 5 விதமான குபேர வஸ்துகளை நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து சுவாமிக்கிட்ட பூஜை அறையில் வச்சு டெய்லியே பூஜை பண்ணி சூடம் காட்டி சாம்பிராணி போட்டோம் அப்படின்னாக்கா, அதுவும் வெள்ளி செவ்வா வந்து சாம்பிராணி போடும்போது இந்த பானைக்கும் நம்ம காமிச்சு போட்டுட்டு பூஜை பண்ணினோம் அப்படின்னா வீட்டில் வறுமைகள் போகும், சந்தோஷம் பெருகும், நமக்கு காசு பணம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சமையல்லாம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து பூசணிக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் பால் பாயசம் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பருப்பு வடை, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் பச்சடி, புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் பானகம் நீர்மோர். அந்த பஞ்சாங்கம் புதுசாக வந்து சாமிக்கிட்ட வச்சு படிப்பாங்க. ஸோ அந்த புதுசாக வாங்கின அந்த பாம்பு பஞ்சாங்கத்தை சுவாமிக்கிட்ட வச்சு நீர்மோர், அதுக்கப்புறம் பானகம் ரெண்டும் கரைச்சி சுவாமிக்கிட்ட நைவேத்தியம் பண்ணுறது எங்கள் வீட்டு வழக்கம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இது மாதிரி பண்ணுற வழக்கம் வந்து இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் புத்தாண்டுக்கு வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு சூப்பரான சாரியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்ருதி பொட்டிக்கோட இந்த நமக்கு வந்து இந்த கவு போட்டு டிசைன் போட்ட சாரீ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ நான் வச்சுருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை நீரை அந்த குபேர குங்குமம் தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். அந்த குபேரன் கோயிலில் வாங்கினதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. சாஃப்ட் சில்க் மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குது. இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸாகவே கிடைக்குது. ஸோ ஒரு ப்ளவுஸ் வாங்கி அதுக்கு நான் தனியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ப்ளவுஸோட விலை ரெண்டுமே சேர்த்து 1200 சம்திங் வந்துச்சு வித் ப்ளவுஸ் அண்ட் சாரீ. செம எக்ஸலண்ட்டான குவாலிட்டி. இந்த ப்ளவுஸ் வந்து 44 சைஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும். அழகாக அந்த கவு டிசைன் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. அந்த டிசைனில் இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஷார்ட்ஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சாரீ தான் ஸ்பெஷல். எப்போதும் வந்து வருஷப்பிறப்புக்கு போலி வந்து பண்ணுறது வந்து வழக்கம். அன்றைக்கி வந்து நிறைய வேலை இருந்ததுனால போலி வந்து எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள கருப்பட்டி கடைக்கு போய் சாப்பிட்லாம். போலி கருப்பட்டி கடை இப்போ கருப்பட்டி காஃபி கடை எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கிட்டையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து 2 பேர் மட்டும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து போலி வாங்கி எல்லாருக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கருப்பட்டி காஃபி ஷாப் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து போலியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் போலி, பூர்ணம் வச்ச போலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போலி எக்ஸலண்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான போலி, அதுக்கப்புறம் வந்து பணியாரம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி வீட்லேயே வாங்கிட்டு வந்து வீட்லேயே நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி போலி மட்டும் பண்ணலை அப்படிங்கிற குறையும் வந்து எங்களுக்கு போச்சு. இதை மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் இந்த தமிழ் நியூ இயரை. கண்டிப்பாக இன்றைக்கி நான் காட்டின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.